தாலி அறுத்தான் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இவர்களெல்லாம் பரிந்துரை சொல்றதுக்கு அருகதை என்ன அருகதை இருக்கு இவருக்கெல்லாம்? தமிழ்நாட்டில் எல்லா இடம், அதாவது படூர், சென்னை பக்கத்தில் படூரில் ஒரு கல்லூரி மாணவி அஸ்வினிங்கிற மாணவி, 19 வயசு மாணவி, பிசிஏ செகண்ட் இயர் படித்த மாணவி, அளவுக்கு அதிகமாக அவருடைய தோல்வியோடு சேர்ந்து மதுவை அருந்தி அதனாலேயே அது செத்து போயிருக்கு. அப்படின்னா இதை விட ஒரு கேவலமான ஆட்சி வேற எங்கேயாவது நடக்குமா? ஒரு அருகதை வேண்டாமா? இதை சொல்றதுக்கு ஒரு இது வேண்டாமா? சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமா இருக்க வேண்டாமா? ரொம்ப கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு கஞ்சா இல்லாத இடமே கிடையாது. தமிழகம் முழுக்க கஞ்சா, போதை பொருள். அதே மாதிரி பெண்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கற்பழிச்ச 10 வயசு சிறுமியை கற்பழிச்சவனை காப்பாத்துக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்பட்ட மாணவிக்கு, அதாவது கற்பழிச்சவனை காப்பாத்துறதுக்கு அந்த சார் யாருங்கிறத இன்னைக்கு வரைக்கும் வெளியே தெரியல. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு, அதாவது இந்திய வளர்க்கறதை பார்த்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மோடியா இருந்தாலும் சரிதான், அமித்ஷாவா இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய தாய்மொழி இந்தி கிடையாது. அவங்க குஜராத், அவங்க தாய்மொழி குஜராத்தி. இப்போ குஜராத்தி தாய்மொழியில உள்ளவங்க எதுக்கு இந்திய வளர்க்கணும்? அப்படி இந்திய வளர்க்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் இந்த 3வது மொழிங்கிற இடத்துல கட்டாய மொழியா தானே அதை வச்சிருக்கணும். அவர் எதுக்கு கஸ்தூர் ரெங்கன் அறிக்கையை தூக்கிட்டு போய் கொடுக்கும்போது, புதிய கல்விக் கொள்கை அறிக்கையை கொடுத்த போது அதுல 3வது கல்வியாக கட்டாயம், அது நம்ம அரசியலமைப்பு சட்டம் 351 நினைக்கிறேன், அதுல கொடுத்திருக்க உரிமை அது. அதுல 3வது மொழியாக இந்திய தான் வைக்கணுங்கிறது தான். ஆனா 3வது மொழி அதை வைக்க கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தானே ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு அவர் சொன்னாரு. அவர் எங்க போய் திணிச்சாரு? உங்களுக்கு மக்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாலின் யாரு, அவங்க அப்பா யாரு, இவங்க எங்க இருந்து வந்தவங்க, எல்லா கதையும் இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இதுக்கு மேல இன்னும் சீன் போட்டெல்லாம் ஒன்றும் ஒப்பேத்த முடியாது.